எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தொழிலகங்கள் அதான் வந்து பார்க்க போகிறோம், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம், ஓகேங்களா. ஸோ டாட்டா அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரெண்டு கையால் தான் டாட்டா வைப்போம், லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க. இது ஒரு கை, இது ஒரு கை. 1911. ஸோ யாருக்கு டாட்டா வைப்போம்னா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க, அவங்க தான் டாட்டா வைப்போம் நம்ம கிளம்பும் போது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க ஜாம்னு என்ன பண்ணோம், ஷோஃபாவில் என்ன பண்ணணும், உட்கார வைக்கணும். அந்த ஜாமு அப்புறம் ஜாரில் வந்து என்ன பண்ணுங்கள், தண்ணி கொடுங்க. ஜார் கண்டு கொடுத்ததுக்கப்புறம் தேநீர் கொடுப்போம். தேநீர்னால் தேநீரும்பு. ஸோ அவ்வளோதான். ஸோ டாட்டா காட்டுறோம், ரெண்டு கையால் டாட்டா காட்டுறோம். 1 தேநீர் கொடுக்குறோம், தேநீரும்பு. ஜாரில் வந்து தண்ணி கொடுக்குறோம், ஜார் கண்டு. ஜாமு சோஃபாவில் வந்து உட்கார வைக்கிறோம். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ரெண்டாவது அப்படி பார்த்துக்கலாம். மூணாவது வாங்க, விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம். ஸோ இந்த விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் வந்து விஸ்வாசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விஸ்வாசம் அஜித் மூவி, அது விஸ்வேஸ்வரய்யா, ஓகேங்களா. அந்த ஷோவுக்கு வந்து நம்ம போகிறோம் விஸ்வாசம். டைம் வந்து 10:30 10:30க்கு. அது பத்ராவதி. எதில் போகிறோம், நடந்தால் போகிறோம், இல்லைன்னா காரில் போகிறோம். கர்நாடகா பத்திர ஷோவுக்கு போகிறோம் காரில். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருக்கும், 2 to 3 hours, ஓகேங்களா. 1923. ஸோ அது இன்டர்வல் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம், தேநீர் வந்து சாப்பிட்லாம். ஏன்னா கொஞ்சம் களைப்பாக இருக்கும். களைப்புங்கிறது கலப்புன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேநீர் சாப்பிட்டா பிரேக்கில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஓகேங்களா. ரைட், 2 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 3 பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்ய தொழில்நுட்ப உதவியுடன், ஓகேங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யானா ரஷ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஷ்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கன்னா ரயில் கப்பல்லாம் பார்த்தா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. வாரத்துக்கு 5 நாள் தான் ஒர்க்கிங் டே, ஓகேங்களா. ஆனால் ரயில் கப்பலில் பார்த்தீங்கன்னா 5 நாளும் கூட்டமாக இருக்கும். அந்த 2 நாள் இருக்குல்ல, சனி ஞாயிறு, அதுவும் என்ன பண்ணும், கூட்டமாக இருக்கும். வாரத்துக்கு 7 நாளும் ரயில் கப்பலில் கூட்டமாக இருக்கும். அப்போ 1957 ஆண்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து பீலா இல்லை, சத்தியமாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலாய் சத்தியங்கிறது சத்தீஸ்கர், ஓகேங்களா. ஸோ ரஷ் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், ரயில் கப்பல் ஞாபகம் வரணும். வாரத்துக்கு 7 நாள் கூட்டமாக இருக்கும். பீலா இல்லை, உண்மை சத்தியம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4th one is இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியுடன், ஓகேங்களா. இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா மணினா பணம் இல்லையா, மணினா ஜெர்மனி. ஸோ எதுக்கு பணம் வேணும், ஊருக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், பணம் வேணும். அது ஊருக்கு பதிலாக இங்கே ரூர்க்கேலா, ரூரு. ஸோ பணம் எல்லாம் என்ன ஆகும், நம்ம ஒரி பண்ணுவோம். ஸோ ஒரி பண்ணுவோங்கிறது ஒரின்னா ஒரிசா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிசா பணம் இல்லைன்னா ஒரி பண்ணுவோம், ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நடந்து தான் போகணும், ஓகேங்களா. ஜெர்மனி எங்கே போனால் நம்ம நடந்து தான் போகணும். நடந்து போகும்போது நமக்கு கலப்பாக இருக்கும். அதனால் ஒரு கவரில் வந்து ஆரஞ்சு பழம் வாங்கிக்குவாங்க, ஆரஞ்சு, ஓகேங்களா. ஜெர்மனி பணம் இருக்காது ஊருக்கு போகிறதுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆரஞ்சு பழம் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நடந்து போயிட்டுருக்குறோம். அப்போ என்ன பண்ண, நடக்கும்போது அந்த வழியில் வந்து வெப்பமாக இருக்கும், ஒரு சில இடத்துல குளிராக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், மின்புலம் மோசப்பட்ட தகடில் வந்து தலைக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா அந்த வெயில் குளிர் வந்து உங்களை தாக்காது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்பம் மற்றும் குளிர்ந்த உருளை தகடுகள், மின்புலம் பூசப்பட்ட தகடுகள் மற்றும் மின்சாதன தகடுகள். அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்தின் தொழில்நுட்ப உதவியுடன். ஸோ இங்கே வந்து திருப்பி ஒரு இங்கிலாந்து வருது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கிலாந்து அப்படின்னா இப்போ துர்கான்னு வச்சுக்கோங்க. துர்காங்கிறது வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். துர்காங்கிறது ஒரு பெண்ணு தானே, அது பெங்கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்கால், வங்காளம், மேற்கு வங்காளம். துர்கா ஒரு பெண்ணு. அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு போகிறான். துர்காங்கிற பொண்ணு எங்கே போகிறா, இங்கிலாந்து போகிறா, ஓகேங்களா. ஸோ எதில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரயிலில் தான் போகிறாங்க, ஓகேங்களா. ரயிலில் வந்து டிக்கெட் எடுக்காமல் போகிறாங்க. அப்போ டிடிஆர் வந்து ஃபைன் போடுறாரு. அவங்க கட்டில் ஃபைன் 5,9 இருக்கு இல்லையா, இந்த 5,9 தான் ஃபைன் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. 5 + 9 ஃபைன். 5/9 1959 ஆண்டு. ஸோ அவங்க ரயிலில் போகும்போது என்ன பண்ணுறாங்க, இப்போ ஃபைன் கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கட்டுமான பொருட்கள், உலோக கலவை கட்டுமான பொருட்கள், ரயில்வே உபகரணங்கள். துர்காபூர்
மேற்கு வங்காளம் இங்கிலாந்து தொழில்நுட்ப உதவியுடன். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் நிறுவனம் ரஷ்யா, அகைன் ஒரு ரஷ்யா. ஏற்கனவே ரஷ்யா பார்த்தோம், அந்த கப்பல் ரயிலில் வந்து கூட்டமாக இருக்கிற மாதிரி. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ரஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஜார் எடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து அடிக்கும்போது அந்த மூஞ்சிலே அடிக்கும்போது, முகத்தில் அடிக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுது, முன்னாடி இருக்கிற அந்த 2 பல்லு வந்து பொக்கையாயிடுது. 2 பல்லு பொக்கை, அந்த 2ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா முகத்தில் அடித்தா என்ன, முன்னாடி 2 பல்லு தான் டேமேஜ் ஆகும். 1972 ஜார் வந்து அது இரும்பால் தான் ஆயிருக்கும். ஓகேங்களா, இரும்பு உலோகம் அல்லது இரும்பு கழிவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இந்த ரஷ்யா எப்படி ஞாபகம் வச்சுன்னா, ரொம்ப வேகமாக ரஷ் பண்ணி அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சேலம், இது எல்லாருக்கும் தெரியும். சேலம் தமிழ்நாடு 1982 துருப்பிடிக்காத எஃகு, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயநகர் எஃகு ஆலை. விஜயநகர் அப்படின்னா விஜய், ஆக்டர் விஜய்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே அஜித் பார்த்தோம், விஸ்வாசம். இங்கே வந்து விஜய் வந்து ஒரு கார் இருக்கும், அது கர்நாடகா. அது ஒரு டோர் இருக்கும், அது டோர் நகல். ஓகேங்களா, அந்த காரில் 4 வீல் இருக்கும். அதனால் 1994. அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அவர் காரில் போகும்போது அவருக்கு பார்க்குறதுக்கு நீண்ட லைன் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீண்ட பட்டை மட்டும் எஃகு, அதான் ஷார்ட்கட்டு. விஜயநகர் எஃகு ஆலை. விசாகப்பட்டினம், ஓகேங்களா. ஸோ விசாகப்பட்டினம் வந்து எப்போ தேவைப்படும்னா, இங்கே நம்ம ஊரில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும்போது விசா எடுத்துக்கிட்டு வெளியில் போவாங்க. வெளியில் வந்து நம்ம ஒரு டைம் வச்சு என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு டைமு நம்ம என்ன பண்ணலாம், வெளியில் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போவாங்க. அந்த 1ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 8/1 1981. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்தியா இரும்பு எஃகு ஆலை. ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து இந்த மேற்கு வங்காளம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு வங்காளம் வந்து பெண்கள் வந்து யார் வந்து காப்பாற்றோன்னா, ஹீரோ தான் காப்பாற்றுவார், ஹீரோ பவர். ஓகேங்களா. எப்படின்னா பல்ட்டி அடித்து காப்பாற்றுவார். பல்ட்டிக்கு பதிலாக குல்ட்டி. எப்படி காப்பாற்றுனா, அவர் 2 கை வச்சு தான் சண்டை போடுவார். 1972. ஓகேங்களா. இது வந்து ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குன்னா, வெளிநாட்டில் நடக்காது, நம்ம ஊரில் தான் இந்த மாதிரிலாம் ஃபைட்லாம் நடக்கும். ஓகேங்களா. பெண்கள் வந்து பல்ட்டி அடித்து ஹீரோ வந்து காப்பாற்றுறது. இது பார்க்குறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ன் போடலாம் பாருங்கள். இது இங்கே இந்தியாவில் நடக்கும், வேறு எங்கேயும் நடக்காது. ஓகேங்களா. இந்த தேனிரும்பு கச்சா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கையால் காப்பாற்றுறது 1972. ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. ஓகேங்களா. மீண்டும் அடுத்த ஷார்ட்கட்டில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி.